ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இப்போது இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு இது எப்போ நடக்கும், என் பிரார்த்தனைகள் எப்போ நிறைவேறும்னு பாசமாக நம்பிக்கையோடு நீ காத்துக்கிட்டு இருக்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இப்போ நான் வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் என்ன நடந்தாலும் நீ மன அமைதியை இழந்து வந்துட வேண்டாம். இத்தனை நாளாக நீ கடந்து வந்த பாதையும் நீ அனுபவித்த வழிகளும் உன்னை பலமுள்ள ஆளாகத்தான் மாற்றிருக்கே தவிர உன்னை பலவீனப்படுத்தலை. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது உனக்கு எல்லாத்தையும் தாங்கி கொள்ளும் சக்தியை கொடுத்து உனக்குள்ள ஒரு ஆளுமையைத்தான் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போதும் உன் கடன் பிரச்சனையை தீர்க்க நான் வந்துட்டேன். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமல்ல, நீ எதை நோக்கி போகிறாய் என்பது தான் முக்கியம். தேவையில்லாமல் எந்த பயத்துக்கும் உன் மனசில் இடம் கொடுக்காதே. எல்லாமே என்னால் முடியுன்ற அந்த நேர்மறை எண்ணத்தோடு உன் கடமையை நீ செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்படி தான் உன் வாழ்க்கையும் அமையும் என் செல்லமே. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் வச்சு கொடுக்குறேன். என்னால் முடியாதுன்ற எதிர்மறை எண்ணத்தை இப்போதே நீ தூக்கி போடு. உன் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் தானாகவே உயரும். நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருக்கலாம், கடன் பிரச்சனையில் தவிச்சிருக்கலாம். எல்லா தவறுகளையும் இழப்புகளையும் தாண்டி உன்னை உயர்த்த இந்த சாயப்பா இருக்கேன். தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை புதுசாக வாழ தயாராகு. எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும், தானாகவே என் கையில் வந்து காசு விழுகும்னு யாருமே இங்கே சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு மனுஷன் நம்பிக்கையோட உழைக்கிறான், முயற்சி செய்கிறான், கஷ்டப்படுறான், அவனுக்கு இறைபக்தி இருக்குங்கிற போது தான், அந்த இறைபக்தியும் உழைப்பும் ஒன்றாக சேரும்போது தான் அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும், வாழ்க்கை மாறும். உன்னுடைய வியர்வையும் உழைப்பும் தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போகுன்றத நீ புரிஞ்சுக்கோ செல்லமே. உன்னுடைய உழைப்பால் நீ உயர்ந்து காட்டுறது தானே உனக்கும் பெருமையாக இருக்கும். உன் இலக்கை அடைவதற்கும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உதவி செய்வேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி ஏளனமாக பேசலாம், எகத்தாளமாக கேலி பண்ணலாம். உனக்கெல்லாம் திறமையே இல்லை, உன்னால் எதுவும் முடியாதுன்னு கூட உன்னை சந்தேகப்படலாம். யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காத. அவங்களுக்கெல்லாம் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை நோக்கி யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு உன் திறமையிலும் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திலும் நீ கவனம் செலுத்தணும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதுக்காக பதட்டம் அடையாதே. கோபமும் அவசரமும் உன் நிதானத்தை கெடுத்துவிடும். அவசரப்படாமல் பொறுமையாக என்ன செய்கிறதுன்னு யோசி. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாக நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது தெளிவான மனசோடு நீ எடுக்கும் முடிவுகள் யாவற்றிலும் நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துடுவேன். சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீ கடந்து வந்த பாதையும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் உனக்கு கிடைச்ச காயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே நடந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. கீழே விழுந்துட்டா விழுந்த இடத்தையேவா பார்த்துக்கிட்டு இருப்ப? எந்திரிச்சு நடக்க வேண்டிய தூரத்தை பார்த்துக்கிட்டு போகணும் அல்லவா? அதே போலதான் தோற்று போயிட்டா ஏன் தோற்று போனோம் இப்படி ஆயிடுச்சேனே உட்காந்து கவலைப்படக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்னு அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீண் போகாது. கண்டிப்பாக இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. எல்லாத்தையும் நான் மாற்றுவேன்னு காத்துக்கிட்டு இருக்காத. உனக்குடைய திறமை பெருசு, உன்னுடைய சக்தி பெருசு. உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை முடக்க நினைத்தாலும் உன் விடாமுயற்சியின் மூலமாக
நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நான் உனக்கு காட்டுறேன். இப்போது நீ அடைந்த தோல்வி ஒன்றும் உனக்கு நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான். அதில் ஏற்றம் இறக்கம் எல்லாம் இயல்பானது தான். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அதையே உட்காந்து யோசிச்சு கவலைப்பட்டு சோர்ந்து போகாமல் பொறுமையோடும் தெளிவோடும் அடுத்த அடியை எடுத்து வச்சு போனீன்னா காலம் கண்டிப்பாக உனக்கு நல்ல பலனை கொடுக்குமே செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தையும் தனித்திறமையையும் நான் கொடுத்துருக்கேன். ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டுக்கிட்டு உங்களுக்குள்ள நீங்களே போட்டி போட்டு பொறாமப்பட்டு நிம்மதியை இழக்க வேண்டாம். எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். உனக்கான நேரம் வரும்போது நீயும் நிச்சயம் மலரத்தான் போகிற, மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிற. எப்போதும் என்னால் எல்லாமே முடியுன்ற அந்த நல்ல சிந்தனையோட உன் கடமைகளை மட்டும் நீ செய்ய பழகு. இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என் தங்கமே. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடுனா வாழ்க்கை உன்னை துரத்திக்கிட்டே தான் வரும். அதுக்கு பயப்படாமல் தைரியமாக திரும்பி உன் பிரச்சனைகளை எதிர்த்து சமாளித்து நின்னா பிரச்சனைகள் உனக்கு வழி விட்டு காணாமல் ஒதுங்கி போயிடும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். மன வலிமைதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். துணிஞ்சு நில்லு, தடைகளை உடைச்சி முன்னேறு. நீ நினைச்சதை விட மிகப்பெரிய ஆளாக வாழ்க்கையை ஜெயிக்க போற. மற்றவங்களுடைய பாராட்டுக்காக உன் அடையாளத்தை நீ மாற்றிக்க வேண்டாம். நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே எனக்கு உன்னை பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை. இந்த சாயப்பா எந்த விதத்திலும் உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உலகமே உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். முதல்ல உன்னுடைய மதிப்பு என்ன, உன்னுடைய அருமை பெருமை என்ன, உன்னுடைய திறமை என்னங்கிறத நீ சரியாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ எதை விதையா போடுறியோ அதைத்தான் அறுவடை செய்வாய். எல்லாருக்கும் நன்மையை நீ நினச்சி நன்மையவே செஞ்சினா உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை கண்டிப்பாக நான் இரட்டிப்பாக கொடுப்பேன். வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாமே நீ நினச்சது போலவே நடந்துராது. எல்லாவற்றையும் தாண்டி கடந்து வர தயாராகு. சில ஏமாற்றங்களை தாண்டி சில இழப்புகளை தாண்டி நீ தான் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும். இருளாக இருக்கிறவன் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுத்து வெளிச்சத்தை உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எந்த விதத்திலும் உன்னை இருட்டாக்க நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை உண்டாக்குவேன். எப்போதும் தைரியமாக இரு, அன்போட இரு, பணிவோட பொறுமையோட பாசத்தோட இரு. உன்னை வெறுப்பவர்களிடமும் வேண்டாம்னு சொல்பவர்களிடமும் கூட நீ அன்பாகவே இருக்க கற்றுக்கோ. அன்பால் வெல்ல முடியாத இதயம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பால் சாதிக்க முடியாத காரியமும் கூட இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் செல்லமே. உன்னுடைய அன்பில் தான் இந்த சாயப்பாவும் உறைஞ்சு போய் நிற்கிறேன். எப்போவுமே நான் தான் என்னுடையது தான்ற அகந்தையை விட்டுடு. எல்லாமே என்னால் மட்டும்தான் நடக்குது நீ நினச்சினா நீ ஏமாந்து போயிடுவ. இந்த சாயப்பா ஓ மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நிறைய விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கனே தவிர நீ எல்லாத்துக்கும் காரணம் நினைக்காத. நானே உன் வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எதுவாக இருந்தாலும் கூட அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவேன். வாழ்க்கையில் விதி எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாடாப்படுத்தும். விதி வலியதுன்னு கேள்விப்பட்டிருக்கதானே. விதி எவ்வளவு வலியதாக இருந்தாலும் உனக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் இந்த சாயப்பா அத்தனை சூழ்நிலைகளையும் ஒரு நிமிஷத்தில் மாற்றி காட்டுவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். சாயப்பா என் நிலைமை மாறலை, என் வாழ்க்கை மாறலை. நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு கேட்டாயல்லவா. இதுவும் இப்போதே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு.